தமிழகத்தில் நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்து அநேக இடங்களில் குளுமையான சூழல் நிலவி வரும் வேளையில் நடப்பு ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது கேரளா பகுதிகளில் வரும் மே 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை முழுமையாக வலுவிழந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது 3 முக்கிய வளிமண்டல சுழற்சிகள் நிலவி வருகின்றன. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேற்கு விதர்பா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நீடிக்கிறது. வடகிழக்கு தமிழகத்தின் மேல் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மற்றொரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இந்த வளிமண்டல மாற்றங்களால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலான பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மழையின் வேகம் அதிகரித்து நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மே 19 முதல் 21 வரை மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழையும், தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழையும் தொடரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அரியலூர், சுத்தமல்லி அணை மற்றும் திருச்சி, நாவலூர், கோட்டப்பட்டில் அதிகபட்சமாக தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மே 21 வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் அந்தமான் கடல் மற்றும் அரபிக்கடலின் கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கும் மே 18 வரை மீனவர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்து அநேக இடங்களில் குளுமையான சூழல் நிலவி வரும் வேளையில் நடப்பாண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.